கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. சீமான் வந்து ஏற்கனவே ரெண்டு சட்டமன்ற தேர்தல், ஒரு 2 நாடாளுமன்ற தேர்தல் என்று தோல்வி பெற்றிருந்தாரு. இப்போ 5ஆம் முறை தனிச்சு போட்டி அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய நம்பிக்கை காட்டுது. அது எப்பவுமே டிஎம்கே தான் வரும்பா. தனித்து நிற்கிறது அவரோட தனித்துவமே. பார்க்கறதுக்கும் அவர் பேச்சை கேட்கறதுக்கும் அழகாக இருக்கும் தம்பி. அரசியலினுடைய நடைமுறைக்கு ஒவ்வாது தம்பி. ஒட்டுமொத்த தேர்தல் இதுவும் விஜயால கட்சி கண்டிப்பாக ஒரு வேட்பாளர் நிற்கிறான்னா அவன் நல்லவனை கட்டணம் பார்த்து ஓட்டு போடுது ஜனங்க. எவன் துட்டு கொடுக்குறானோ அவனுக்கு தானே ஓட்டு போடுது. தரங்க ஏற்கனவே வரியை ஏமாத்தின கூட்டம் அது. நான் சொல்ல எம்ஆர்ஆதாவே சொல்லியிருக்காரு. என்ன வயசு விஜய்க்கு அரசியல் வரான்றாங்க. மழை பெய்ய சொல்ல வந்து எட்டி பார்க்கல, கொரோனால வந்து எட்டி பார்க்கல, வாங்கி சாப்ப மூடுறேன்றாரு. பாட்டு வராரு. இந்த கட்சி சீமானியமெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம டெய்லி வேலைக்கு போகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். சிக்கன் ரைஸ் கேட்டால் வெறும் மாவு ரைஸ் போட்டு கொடுத்துறாங்க. சிக்கனில் மாவு கலந்து போடலாம், அதுக்குன்னு வெறும் மாவே போட்டால் எப்படின்னு. இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சீமான் வந்து ஏற்கனவே ரெண்டு சட்டமன்ற தேர்தல், ஒரு 2 நாடாளுமன்ற தேர்தல் என்று தோல்வி பெற்றிருந்தாரு. இப்போ 5ஆம் முறை தனிச்சு போட்டி அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய நம்பிக்கை காட்டுது. அது ஆனால் தமிழ்நாட்டில் அதெல்லாம் எடுபடாது. இப்போ எப்பவுமே எடுபடாது. அது ஒரே தமிழ்நாட்டுடைய தலையெழுத்துனா திமுக அதிமுக தான். எப்பவுமே டிஎம்கே தான் வரும்பா. தனித்து நிற்கிறது அவரோட தனித்துவமே. அவரோட தனித்துவமே தனிச்சு நிற்கிறது தான். தனிச்சு எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறான்றது வரவேற்கத்தக்கது தான். ஒவ்வொரு தேர்தலையுமே அவருடைய வாக்கு வங்கி அதிகரிச்சுக்கிட்டே வருது, குறையலை. எப்படின்னாக்கா ஓட்டு கொஞ்சம் பிரியும். அவருக்கு எல்லா இடத்துலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் ஓட்டு பிரியும். அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா அந்த பேச்சையும் திரும்பியும் யாருக்கும் அசையாமல் பயப்படாமல் சிங்கம் போல பேசுகிறாப்புல அந்த ஆள். ஆமாம். அடுத்தது விஜய்க்கும் ஓட்டு பிரியும். பார்க்கறதுக்கும் அவர் பேச்சை கேட்கறதுக்கும் அழகாக இருக்கும் தம்பி. அரசியலினுடைய நடைமுறைக்கு ஒவ்வாது தம்பி. அது ஒன்றும் வேலைக்கே ஆகாத. முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டணி இருக்கிற ஆளில் ஒன்று இப்போ தானே இருப்பான். கூட்டணி இருக்கிற ஆளே ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் வேஸ்ட். வரக்கூடிய தேர்தல் களத்தில் சந்திப்போம். அதை பற்றி அவர் ஒரு பெரிய தைரியமான ஒரு உரையை சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த தேர்தல் மூலிமா அவருடைய பலம் என்னன்றதை நாமளும் பார்த்து சப்போர்ட்டாக இல்லைன்றது. ஒரு வெற்றி பெறணுன்ற நோக்கத்தில் அது நடக்கிற மாதிரி இல்லை. நானும் கடந்துக்கிறணுன்ற முறையில் அவர் தேர்தல் நிற்க வைக்கிறார். அவர் தான், வேற ஒன்று ஜெயிக்கணுன்ற நோக்கம் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவர் இந்த 5 வருஷம் இல்லை, இனியும் ஒரு 5 வருஷம் வந்தாலும் அவர் பேச்சை கேட்க கூட்டம் சேரும். ஓட்டு போடுறது கூட்டம் சேராது. இங்கே இருக்கிற 2 திராவிட கட்சியும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவங்களோட இணக்கமாக இருக்க காங்கிரஸ் சரி கம்யூனிஸ்டும் சரி மாறி மாறி தங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வச்சுக்க தான் அரசியலுக்கு இன்றைக்கி அரசியல் பண்ணுறாங்களே ஒழிய பொதுமக்களுக்கு சேவை செய்ய எந்த அரசியல்வாதியும் முத்திரை குத்துன்னு கிடையாது தம்பி. இல்லை, அவர் எப்போ எல்லா இதுலேயும் தேர்தலையும் தனிச்சு நின்று தான் போட்டியிடுவோம்னு சொல்கிறாரு. இந்த வாட்டியும் தனிச்சு நின்று தான் போட்டி போடுவார். நான் எந்த கூட்டணியும் வைக்க மாட்டேன் தான் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த வாட்டியும் தனிச்சு நின்று தான் போட்டியிடுவார் நான் நினைக்கிறேன். அது அவங்கவுங்களோட விருப்பம் தானேண்ணா. அது இப்போ நம்ம ஒருத்தவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் இவங்க கூட இருக்கணும் அவங்க கூட இருக்கணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு அவர் இந்த மாதிரி இத்தனை வருஷம் தனியாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அவர் யார் கூடயும் ஜாயின் பண்ணாமா அப்படின்றது. ஸோ அவரோட கொள்கையில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரா, அவர் மேலே நம்பிக்கை இருக்கா அவருக்கு. அதனால அவர் இன்னும் யார் கூடயும் இருக்காமல் இருக்காரு. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாதுல்ல. இப்போ ஒரு கட்சிங்கிறது வெற்றி பெறணும். இப்போ கூட்டணி இல்லாமல் இருந்தால் எப்படி? ஆனால் அவர் வெற்றி வாய்ப்பு இல்லைல்ல. அவருக்கு அவ்வளோ தூரம் வாக்கு சதவீதம் அவருக்கு கிடைக்கல. அவருடைய எந்த நம்பிக்கையில் எந்த பேக்ரவுண்டில் அவர் நிற்கிறான்றது தெரியல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு தனிச்சு நிற்கிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் கூட்டணி வச்சாலும் திருப்பி அவரோட கட்சி பேர் தான் கொஞ்சம் ஏதோ திருப்பி ஸ்பாயில் ஆகிடும் நான் நினைக்கிறேன். அவர் தனிச்சு நின்று போகிறதா நல்லாயிருக்கும். அது புதுசாக யார் ஆட்சிக்கு அமைக்கணுன்ட்டு வந்தாலும் யாரும் நடக்காது. அது அவர் பாராட்டலாம். அவருடைய தைரியத்தை காட்டுது. அது நம்பிக்கையை காட்டுது, பாராட்டலாம். ஆனால் அவர் வெற்றி வாய்ப்புக்கு வழிவகுக்காது. நம்ம சிஎம் சின்னவர் தான் வருவார். நான் சொல்கிறேன் பாரு எண்ணி. எல்லோரும் கூட்டணி சேர்ந்து தான் ஜெயிக்கணும்னா அப்புறம் அவர் எப்பயோ சேர்ந்து ஜெயிச்சிருக்கலாம். அதோட வாய்ப்பு அதிகம் இருக்கும். உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் அவரோட ஓட்டிங் ரேஷியோ கிராஜுவலாக ஏறினுச்சே தவிர இறங்கலாம். அந்த ரேஷியோ உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போவுமே
உடனே வாய்ப்பு வந்துருமா அது நம்ம கடவுளெல்லாம் சொல்கிறதுக்கு. பட் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப வருஷமாக எல்லா அரசியல் தலைவரும் ஃபாலோ பண்ணுறேன். அவரோட ஸ்பீச்சு ஆக்சுவலாக அவரோட ஸ்பீச்சே தனித்துவம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீச் வந்து இது வரைக்கும் நான் யார்ட்டும் கேட்டதில்லை. அப்படி ஒரு மாதிரி வந்து எஃபெக்டிவாக அலசி ஆராய்ஞ்சு சயின்டிஃபிக்காகவும் என்ன சாத்தியம் இல்லை அதெல்லாம் பேசுகிறாரு. சும்மா எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் இவங்க காரணம் ஒன்றுங்க சொல்லாமல் அவர் தனிச்சே பேசுகிறார். அதை நான் நினைக்கிறேன். பட் அவர் தனித்து நிற்கிறாரு, அதுதான் அவரோட சிறப்பு. ஏன்னா அவரோட கொள்கைக்கு கோட்பாடுக்கு நிகராக இருக்கிற கட்சி வேறு எதுவும் எனக்கு தெரியலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவரோட கொள்கை வேறு, வேறோட கட்சியோட கொள்கை வேறு. அப்படி இல்லை, இப்போ கூட்டணி அப்படி நம்ம பார்க்குறத விட தனிச்சு அவருக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல. எவ்வளோ நாள் தான் நம்ம கூட்டணின்ட்டு இருக்கிறது அதில். கூட்டணியை இல்லாமல் ஒரு ஆள் தனியாக இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமானுடைய ஓட்டெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்றாரு. குறையாது, அப்படி முழுசாக குறைஞ்சிருக்கும் சொல்லிட முடியாது. எந்த கட்சி ஒரு புதுசாக இருந்தாலுமே இதில் இருக்க பாதி பேர் வந்து என்ன சொல்கிறது, நடிகர்ன்ற ஒரு இது வேற, அரசியல்ன்றது வேற. இந்த வகையை பார்க்கும்போது சீமானுக்கு இருக்க ஸ்டாண்டர்டு வேற, அவருடைய கொள்கைகள் வேற, அவரோட வெவ்வேறு விஜயோட கொள்கைகள்ன்றது வேற. குறையும்னு சொல்ல முடியாது. அப்படி வாய்ப்பு இருக்குது, ஆனால் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் அப்படி போடுறாங்கல்ல, ஜனங்க இளைஞர்கள்லாம் சேர்றாங்கல்ல, ஆக மொத்தத்தில் ஓட்டு பிரிக்கிறாங்க. மொத்தமாக போகாது, ஏதோ அவர் சீமா ஓட்டுலேருந்து ஒரு 2% 3% போகலாம். ஏன்னா எல்லாம் என்ன சினிமா பார்த்து தான் நம்ம ஒன்றும் தெரியாத பசங்களாம் போய் ஆட்டம் போட்டு கிடக்குறான், அரசியலில் பார்க்குறான். விஜய்க்கு யாருன்னே தெரியாது. இவெல்லாம் போயிட்டு வந்து தலைவர்னு ஒரு சில கூட்டம் சுற்றுது. ஆனால் அது இருக்குதான் செய்யும். சீமான்கிட்டேருந்து ஒரு 2% 3% பிரியும், அது இருக்குதான். ஏன்னா இளைஞர்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போகிறாங்க. அவர் வாங்கின 8% ஓட்டில் இளைஞர்கள் ஓட்டு அதிகம். மேபி இருக்கலாம். இவ்வளோ நாள் வந்து அவருக்கு இப்போ நம்ம தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு மேபி வந்து சீமான் அண்ணாவுக்கு பண்ணியிருக்கலாம் அவங்க. இப்போ தளபதியே டைரெக்டாக களத்தில் இறங்கணுன்னே இப்போ பாதி பேர் இவருக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க டைரெக்டாக. சீமான் என்ன தப்பு பண்ணார்? அவர் நேர்மையாக தானே இருக்கிறாரு. அவரும் வந்த வழியை மறந்துட்டு இன்னைக்கு வர்றவங்கள ஏசக்கூடாதுல்ல. அவரும் திரைப்படத்துறையிலேருந்து தான் இதில் வந்தார். இன்னைக்கு வரக்கூட விஜய் திட்டார், அந்த ஊடகத்து வழியாக வராதிங்க, நேரிட களத்துக்கு வாங்கன்றார். அந்த வாசகத்தினுடைய அர்த்தம் என்ன? அவர் எங்கேருந்து ஆந்திரத்தில் குச்சார், புரியுதுங்களா? எந்த அரசியல்வாதியுமே உன்னை தனிமைப்படுத்திக்க, உன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்திக்க அழகாக பேசுங்க, அடுத்தவங்களை ஏசக்கூடாது. வந்து யாராவது வந்து தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்களா அப்படின்னு நம்ம யாருமே முடியும் சொல்ல முடியாது. இவங்க வந்தால் இவங்களுக்கு இது பண்ணுறோம், அது இது. விஜயோடைய அரசியல் சீமான் வந்து 8.1% வாக்கு எடுத்திருக்கிறாரு. விஜயோடைய அரசியல் பிறகு சீமானுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும். சீமானுடைய ஓட்டு வங்கியே ஒரு உடைப்பாரா விஜய்? அது அவ்வளோ நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாதுங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம நிறையா விஷயம் நடந்திருக்கு. சில பேர் நினச்சிருப்பாங்க போன தேர்தலில் சீமான் வந்து அவர் நிச்சயம் ஏதாவது ஒரு சீட்டு வாங்கிடுவார் நினச்சோம். பட் வாங்கலை. பட் இருந்தாலும் க்ரோத் இருக்குது. அதுமாதிரி நாம் எதிர்பார்க்குறது எதுவும் நடக்க மாட்டேங்குது அரசியலில். நம்ம கையில் எதுவுமே இல்லை. விஜய் வந்து ஃபிலிமுடைய அந்த கவரேஜில் வரக்கூடியவர். இவர் வந்து உண்மையான அந்த பப்ளிக்குகள் மூலியமாக வரக்கூடியவர். அரசியல் இது சினிமான்றது சினிமா தான். பட் இருந்தாலும் இவர் வந்து உடனே அந்த சினித்துறையை திறந்து எனக்கு அரசியல் துறையில் போகிறேன், அது வந்து ஒரு கான்செப்ட். யார் மேலேயோ ஒரு கோபம், அதை அவர் காட்டுறதுக்கு அவர் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற தேர்தல் கமிஷன் முத்திரை குறித்து சின்னம் கொடுக்கப்பட்ட எல்லா கட்சிக்கும் பாதிப்பு. மரியாதைக்குரிய விஜய் வந்தனார். நான் அவர் அனுதாபியும் கிடையாது, அவருடைய ரசிகனும் கிடையாது, அவரோட ஃபேனும் கிடையாது. கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த தேர்தல் இதுவும் விஜயால் கட்சி கண்டிப்பாக பிளவுபடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் போட்டியாக தான் போயிட்டுருக்கு. விஜய் வந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாமே மாறும் நினைக்கிறேன். அப்படி இல்லை, 2 பேருமே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இவர் வந்து ஆளுங்கட்சியாக வந்து அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஓகே தான். அவங்களுக்குள்ள அது எப்படி வருதோ ஓகே. ஏன்னா இவ்வளோ வருஷம் பார்த்தாச்சு, நம்ம 2 பேருமே பார்த்துட்டோம், மக்களுக்கு தெரியும். அதனால புதுசாக இப்போ ஒருத்தவங்க உள்ள வந்தாங்கன்னா நம்மளுக்கான மாற்றம் இருக்கும். மேபி சான்சஸ் நிறையா இருக்கு. இப்போ விஜய் சீமானு சேரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அதான் அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அது அவங்க கட்சி எடுக்கிற முடிவு, அது நம்ம கிட்ட எதுவும் இல்லைல்ல. அதெல்லாம் விஜய் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல டைம் வந்திருக்காப்புல. இவர் வந்து ஒரு சான்ஸ் அவர் கொடுக்கலாம். ஏன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ரெட்டால போதும், போர் அடிச்சு போச்சு, வர சங்கதிக்கு வை விடுவோம். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு. அண்ணே
இந்த கட்சி சீமானியமெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம டெய்லி வேலைக்கு போகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வயிறார சாப்பிட்றோம். சாப்பிட்றதுலே இவங்க வந்து ஃபால் பண்ணி வச்சுக்கிறாங்க. சிக்கன் ரைஸ் கேட்டால் வெறும் வந்து மாவு ரைஸ் போட்டு கொடுத்துறாங்க. சிக்கனில் மாவு கலந்து போடலாம் சிக்கன் பொரிக்கிறதுக்காக, அதுக்குன்னு வெறும் மாவே போட்டால் எப்படின்னு. திமுக ஊழல், அதிமுக ஊழல், திமுக அதிமுக என்ன வேறுபாடு இருக்கு? ரெண்டுமே ஊழல் லஞ்சம் இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரைட்டு, ஊழல் இல்லாமல் இவர் வந்து ஆட்சி பண்ணுறாரா? இவர் ஆட்சிக்கு வந்தால் இதை விட ஊழல் நடக்கும். அது யதார்த்தம். அது ஊழல் இல்லாமல் ஆட்சி பண்ண. தேர்தலில் வந்து ஒரு வேட்பாளர் நிற்கிறான்னா அவன் நல்லவனை கட்டணம் பார்த்து ஓட்டு போடுது ஜனங்க. எவன் துட்டு கொடுக்குறானோ அவனுக்கு தானே ஓட்டு போடுது. அந்த வேட்பாளர் துட்டு கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு நான் சேவையை செய்வான். இது எல்லா வேட்பாளருக்கும் உள்ளது தான். திமுக செஞ்சாலும் தப்பு, அதிமுக செஞ்சாலும் தப்பு, சீமான் செஞ்சாலும் தப்பு. ஆனால் சீமான் நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தாருன்னா இதை தான் செய்வார். அவர் தலையெழுத்தா தான். அரசியலுக்கு வந்துட்டாவே அதுதான். ஊழல் பண்ணாமல் ஆட்சி நடத்தவே முடியாது யாருமே. ஊழல்ன்றது வந்து அரசியல்வாதிகள் மட்டும் பண்ணலைங்களே, அதிகாரிகள் பண்ணுறாங்களா? அதை யாராவது பிடிக்கிறாங்களா? எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காமல் இருக்காங்க? ஒரு சில ஆஃபீஸுகள் இருக்கலாம். பாக்கி மற்ற இடத்துலலாம் சாதாரண ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறவன்ட்டு போய் பேசி பாருங்கள், மரியாதை குறவன் நம்மளை பேசுவாங்க. அங்கே போய் அங்கே நில்லையா, அதுக்கு இவ்வளோ ஆகும் அவ்வளோ தானே பேசுகிறாங்க. அது சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஆமாம், அது வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கரெக்டாக எருவு பெரட்டி உருட்டி எருவு பண்ணிக்கிட்டு போகிறாங்க. யார் வந்தாலும் அதை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்படி பெரட்டில் உருட்டிலமா தான் போய் நிற்கிறோம். யாரும் சிறப்பாக மக்களுக்கு செய்ய முடியாது. எதனா அப்படி தான் சொல்லுவாங்க. வெளிக்கட்சிக்காரெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு கட்சி விட்டு கொடுக்காத பேசுவாங்க. அப்படி தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்ல வேண்டியதுதான். எப்பவுமே டிஎம்கே பற்றி யார் எது பேசினாலும் டிஎம்கே தான் வரும். திமுக அதிமுக ரெண்டுத்துக்கு என்ன? அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம். ரெண்டு கட்சிக்கு என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு சீமான். எனக்கு புள்ள பிறந்தா என்னுடைய மரபணு தானே என் பிள்ளைக்கு இருக்கும். உங்களுக்கு புள்ள பிறந்தா உங்களுடைய மரபணு தானே உங்கள் பிள்ளைக்கு இருக்கும். நம்ம பிள்ளைங்களை பெற்றோம். அரசியலுக்கு வந்துட்டேன்னு முடிவு எடுத்துட்டானா அவனோட பாரம்பரியம், அவனோட பின்னால் வரவங்க எல்லாம் அதான் செய்வாங்க. யாருமே பொது சேவை செய்ய காமராஜ் பேரியக்கத்தை நடத்திட்டு பாருங்க, காங்கிரஸ் பேரியக்கத்தை. அந்த மனிதனோட கடைசி. எனக்கு அறிவு தெரிஞ்சு, உங்கள் வயசு என்னன்னு தெரியாது, எனக்கு 68 பூர்த்தி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் நான் வாழ்ந்துன்றது பெருமைப்படுறேன். இனி அந்த மாதிரி ஒரு தலைவரையும் பார்க்க முடியாது. அதை மாதிரி நல்ல சுயநலம் மற்ற அரசியல்வாதியும் பார்க்க முடியும். ஊழல்லாம் நிறைய இருக்கு, சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவ்வளோலாம் சொல்கிறாங்களே. அதெல்லாம் சும்மாப்பா, நல்லா தான் நடத்துறாரு. அதெல்லாம் சும்மா. வெளியே எப்படி பார்க்குறீங்க? வெளியே உள்ளதுக்கெல்லாம் தெரியும். பெண்கள்லாம் எப்படி போகிறாங்க, எப்படி வராங்க. பொறுப்பு எடுத்து போய் எல்லாம் செத்தாலாம் அதுக்கு நாங்கள் பொறுப்பா? ஏற்கனவே வரியை ஏமாத்தின கூட்டம் அது. நான் சொல்ல, எம்ஆர் ராதாவே சொல்லியிருக்காரு. எம்ஆர் ராதா என்ன சொன்ன, நடிகர்கள் கூட்டமே ஏழைகள் வரியை ஏமாத்துற கூட்டம்ட்டு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இவர் 200 கோடி வாங்கணும்னு அன்னைக்கு சொன்னாரா? இன்னைக்கு தானே சொல்கிறாரு 200 கோடி விட்டுட்டு நான் இதுக்கு வரேன்ட்டு. அப்போ ஏன் வந்த? இப்போ நீ அப்போ அதுலேயே இருந்துக்கலாமே, இப்போ எதுக்கு வந்த? என்ன காரணம்? என்ன காரணமாக இருக்கும்? அது இருக்குது. அதான் உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, அதுக்காக நீங்கள் வர்றீங்க. அதுதான் அதனுடைய உண்மையை. மற்றபடி இது இல்லை. விஜய் வந்துக்கிறாரு. என்ன வயசு அவனுக்கு? அரசியல் என்ன இதா? சாக்கடை வந்து ஆட்டுறேன்ற, வாங்கி சாப்ப மூடுறேன்றாரு. ஆட்டுவார். இத்தனை வருஷம் சம்பாதிச்ச சேஃப்டி பண்ணுறதுக்கு வந்துக்கிறான். திமுக பற்றி இதெல்லாம் கேட்பீங்களாண்ணா? அது இப்போ நான் டிஎம்கே. நான் விஜய் வரதுனால திமுக தோத்துறன்னு பயப்படுறீங்களா? ஏன் என்னத்துக்கு வாங்க பயப்படுறான்? அவன் விஜயகாந்தே போயிட்டாரு அரசியல் வந்து. ரஜினி 25-30 வருஷம் வரேன்னாரு, அவரே போயிட்டாரு. ஏன் டிஎம்க்கு பயப்படுது கேட்குறேன். அவன் என்ன பையன்? உதயநிதிக்கு போட்டி. எனக்கு 55 வயசு. என்ன வயசு விஜய்க்கு? அரசியல் வரேன்றாங்க. மழை பெய்ய சொல்ல வந்து எட்டி பார்க்கல, கொரோனால வந்து எட்டி பார்க்கல, சுனாமி வந்து எட்டி பார்க்கல. மக்களை தோத்தனக்கிற வீரியம்பலத்தில் வீடு. முதலமைச்சர் வேங்க வயலுக்கு போலியே. யாரு அந்த கதை விடுங்க. பிறந்தது அவங்க அப்பா காலத்துல அரசியல் இருக்கிறான். முதலமைச்சர் வேங்க வயலுக்கு போனாரா? விடுங்க. விஜய் அந்த ஒரு கேட்கக்கூடாது. என்ன ஒரு கதை. விஜய் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்து எத்தனை ஜெயிலில் எடுத்துருப்பானா, இல்லை கொடி பிடிச்சிருப்பானா, இல்லை மக்களுக்கு எதனா வந்து ஊர் உள்ள சேவை செஞ்சிருப்பானா? அது பேசுங்க. உதயநிதி என்ன பண்ணாருன்னா, அவங்க தாத்தா இருக்கிறாருல, அவங்க அப்பா இருக்கிறாருல, உதவி பண்ணல. அவங்க வாரிசில் வராங்கல்ல, அவங்க பண்ணது வர்றாருல. உதயநிதி வர்றாரு. விஜய் வந்து என்ன பண்ணாரு? விஜய் அவங்க அப்பா ஆட்டினாரா? போங்க. அதான் பார்த்து திமுக பயப்படுது. அதெல்லாம் ஒன்று. திமுக விட்டா தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலை வழி இல்லைங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா திமுக தான் வரணும். ஊழல் நடக்கட்டும். ஊழல் இல்லாமலாம் ஆட்சி பண்ண முடியாது யாரும். இன்னைக்கு பிஜேபி சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கும்போது திமுக விட்டால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேறு கட்சி கிடையாது. சுயமரியாதை தமிழ்நாட்டில் இருக்க வாழணும்னா, தமிழை காப்பாற்றணும்னா, தமிழ்நாட்டு கல்வியை காப்பாற்றணும்னா அது வந்து திமுக விட்டால் வேறு கட்சி இல்லை.
திருடுறவன் திருடு ஒரு பக்கம் அதான் சொல்லுவாங்க, தேன் எடுத்தவன் கையை சூப்பாமல் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது போன்ற உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர போகும்போது இப்போ இவர் கூட நிறைய இதில் பார்த்தா இந்த இவருடைய ஆட்சியில் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பல இதுகளில் நம்பர் 1 மாநிலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பல விஷயங்களில். அப்போ அவர் ஊழல் செஞ்சாலும் கூட அப்போ வெற்றி நோக்கி போய்கிட்டு இருக்காருல்ல. இப்போ விஜயா சீமானா அப்படின்னா யார் அரசியலுக்கு பொருத்தமானவங்க? யாரும் பொருத்தமில்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி நம்ம பொருத்தமில்லைன்னு சொல்ல முடியும்? யார் சிறந்த தலைவராக இருப்பாங்கன்னு? அது ஆளுமையின் கீழே வந்தால் தான் சார் தெரியும். யாரும் எல்லா பேருமே வந்து வெளியிலேருந்து எப்படி வேணாலும் பேசிடலாம். ஆளுமையின் கீழ் வரும்போது தான் ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படின்றது தெரிய வரும். விஜய் சீமான் 2 பேருமே ஒரு மாற்றா நீங்கள் பார்க்கல திமுகவுக்கு? மாற்றா நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்கள் அவங்கள ஆதரிக்கிற அளவுக்கு இல்லை. இவர் ஒரு சினிமாக்காரர் தானே, இவர் வரி ஏமாத்தினவர் தானே. இப்போ மட்டும் யோகியன்னு எப்படி சொல்ல முடியும்? இவர் யார் வந்தாலும் அப்படி தான் இருக்குது. இப்போ யாரும் நமக்கு செய்யக்கூடியதுவே இல்லையே, மக்களுக்கு செய்யக்கூடியதுவே இல்லையே. அவங்கவுங்க சம்பாதிக்க அவங்கவுங்க இது தான் பார்க்குறாங்க. எல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம், பொதுமக்கள் கஷ்டப்பட்டுங்க தான் இருக்கிறோம். ஆமாம், ஏதோ ஒரு அவங்க ஜெயிக்கிறதுக்காக ஒரு சலுகை கொடுக்குறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆமாம், ஏதோ அதை வச்சு மக்கள் பயன்படுத்துங்க. 1 2 1 சம்பாதிச்சுங்க தான் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுங்க தான் இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. விஜய் வந்தால் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எப்பவுமே சூரியனாக தான் நிற்கும். எனக்கு இவங்க 2 பேர்த்து அரசியல் தலைவர் யாரான்னு கேட்டால் நான் சீமானை தான் வருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ 26ல் இவங்களே தொடர்ந்தா நல்லா இருக்கும்னா நீங்கள் யாரை சொல்கிறீங்க சார்? நாங்கள் நான் பத்திரிக்கை வாயிலாக இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா இப்போ இந்த இது தொடர்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் தெரியுது. வலைக்கு சொன்னோம், தொடர்ந்து தப்பு இல்லை. காரணம் தவறுகள் நிகழ்ந்தாலும் ஆனால் மாநிலம் உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. இவங்களை பின்பற்றுறதுக்கு வேறு மாநிலங்கள் இருக்குல்ல. இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தை பின்பற்றுறாங்க, இவங்க இதை பார்த்து அவங்க பின்பற்றுறாங்க. அப்போ காரணம் என்ன? ஒன்று ஓட்டு கிடைக்கணுன்றோ அல்ல மக்களை கவர வேண்டும் என்றோ ஏதோ ஒரு வகையில் அது பலன் அளிக்குது அவங்களுக்கு. அதனால தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ இவங்க முன்னாடியாக இருக்கிறாங்கல்ல. வட மாநிலத்தில் இப்போ இவ்வளோ பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்களே, அப்போ இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறனால தான் அவ்வளோ பேரும் வர்றாங்க. அப்போ இவர் சரியாக ஆட்சி பண்ணலன்னா எப்படி வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? அதில் சிந்திக்கணும்ல. நம்ம உழைச்சி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும், ஆனால் வேலை கொடுக்க தயாராக இருக்கீங்களா? வேலை கொடுக்க தயாராக இருக்குங்களா? இப்போ வேறு நாட்டில் போய் நம்ம உழைச்சிக்கிட்டு இருந்தோம், 10,000 15,000 கிடைக்காதா, 20,000 கிடைக்காதான்னு. ஆனால் இன்றைக்கி அதை சாதாரணமாக ஒரு ஹோட்டல் தொழிலாளி கூட 1000 ரூபா, 1200 1300 பரோட்டா போடுறவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒரு நல்ல மாதம் 2000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போ மாதம் இவங்க இங்கே கணக்கு பார்த்தா நீ 50,000 60,000 அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால தானே வியாபாரம் நடக்குது. வியாபாரம் நடக்கிறதுனால தானே தொழிலாளி வச்சுருக்காங்க. பார்க்கணும்ல. நீங்கள் வந்து செய்தியை கேள்வி கேட்குறீங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். நாங்களும் தவறு இழைக்கலாம், ஏன்னா எங்களுடைய கணிப்பு தவறாக இருக்கலாம் இல்லையா? நான் ஒன்றும் சாதாரண ஒரு டீ கடைக்காரர் தானே. கல்வி வரையும் எங்களுக்கு பத்தாது. ஏதோ பத்திரிக்கை வாயிலாக பலரிடம் பேசுவதன் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சரி நாடு நல்ல நிலையிலே போகிற மாதிரி இருக்குது, நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் இந்த இலவசமெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இலவசம் வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். இப்போ செல்ஃபோனு ரீசார்ஜ் பண்ணுறது 200 300 ஆகுது இல்லைங்களா? அது மாதிரி டிவியை ரீசார்ஜ் பண்ணுறது 200 300 ஆகுது. அவங்களாம் ஏழைகளா? ஏழைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். 1000 ரூபா இல்லை 5000 ரூபா கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். சொந்த வீடு வச்சுருக்கவங்க, இவ்வளோலாம் செல்ஃபோன் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ அவங்க எப்படி வாழ்க்கை தரம் உயர்ந்த நிலைக்கு கொண்டாடுறோம்னு சொல்லுங்கள். தாழ்த்த உண்மையிலேயே சிரமப்படுறவங்க உயர்ந்த நிலைக்கு வரட்டும், பசி இல்லாமல் சாப்பிடட்டும், அது நமக்கு சந்தோஷம். இப்போ திமுக ஆட்சி தொடரணும்னு சொல்ல வரீங்க? அது இப்போ நம்ம ஏன் நம்ம அந்த கருத்தை கணிக்கிறோன்னா, இன்னைக்கு பல விஷயங்கள்ல இது தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குன்றாங்க. சரிங்க. 9.69 சொன்னாங்க இல்லையா வளர்ச்சி. அப்போ அது வந்து எந்த மாநிலத்திலும் இல்லை. வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருந்த இது கூட தான் பின்தள்ளிட்டு அவங்க வந்திருக்காங்கன்னா, அப்போ இவங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி விவரம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, பேக்ரவுண்டில் யாராக இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கு அவ்வளோ இருக்குமான்றது தெரியாது. ஆனால் அவர் வைத்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் எதை எப்படியெல்லாம் செயல்படுத்தினா இதை கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக இவர் செயல்படுத்துகிறாரு. அதில் வளர்ச்சி அடைது. மக்கள் ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்களா? ரைட்டு. நாங்கள் என்றைக்கும் உழைச்சி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கோம். கூழ கஞ்சியை நாங்கள் குடிச்சிட்டு பசி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துருவோம். நாங்கள் மாளிகையில் வாழணுன்றதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மக்கள் எல்லாம் பசி இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னா அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். சரிங்க. Taste the Daily.